Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நிறைய ஆலயங்கள் நம்ம பார்க்குறோம். மனசு சரியில்லை அப்படின்னா ஒரு கோயிலில் போய் உட்காந்து நம்ம மனசார ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம குறைகள் எல்லாம் சொல்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம். ஸோ ஒரு குருவுக்கு அப்புறம் தான் நமக்கு தெய்வத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்தலத்தில் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆலயம். நம்ம இங்கே வள்ளுவர் கோட்டம் பார்த்துருக்கோம். கன்னியாகுமரியில் ஒரு பெரிய வள்ளுவர் மண்டபம் நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ திருவள்ளுவருக்கு தமிழ்நாட்டில் இடங்கள் அமைந்திருந்தாலும் அவர் பிறந்த அவதார ஸ்தலம் இந்த மயிலாப்பூர் தாங்க. வைகாசி மாதத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் பண்ணியிருக்கிறாரு. திருவள்ளுவரினுடைய பெற்றோர்கள், அவரை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த மயிலாப்பூர் இடத்திற்கு அந்த அம்மா பிரசவ வழியில் வந்திருக்கிறாங்க. வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இலுப்ப மரம், இந்த மரத்துக்கு கீழே அந்த பெற்றெடுத்த குழந்தையை அவங்க விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே மயிலாப்பூரில் இருந்த ஒரு வணிகர், அவர் அவங்க தம்பதியராக வள்ளுவரை எடுத்து வளர்த்துருக்காங்க. அவர் வாழ்ந்த இடம் தாங்க இப்போ நம்ம ஒரு கோவிலாக இங்கே இருக்கோம். திருமணத்தில் வாழ்த்தும் பொழுது கூட வள்ளுவன் வாசியை போல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி தம்பதியினரை நம்ம வாழ்த்தோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அம்மையாரினுடைய அந்த மண்டபம் அவங்க இங்கே தான் சித்தி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. வாசுகி அம்மையாரினுடைய இந்த சன்னதி தான் அவங்க சித்தி அடைந்தது. நம்ம இப்போ இங்கே பார்க்கக்கூடியது வள்ளுவன் வாசுகி எல்லாரும் உட்கார்ந்து வள்ளுவன் நின்ற ஒரு திருக்கோலத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த இலுப்ப மரத்துக்கு பக்கத்திலேயே இந்த இடத்துல தான் அவர் உட்கார்ந்து திருக்குறளை இயற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. பிரதான மண்டபமாக பிரதான சன்னதி, அதாவது முதன்மையான சன்னதி இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருவள்ளுவரினுடைய சன்னதி தான். இவர் இங்கே சின்முத்ரையுடன், அந்த சின்முத்ரையில் நம்ம பார்த்தோன்னா ஜபமாலை வச்சுருக்கார். கையில் அவர் ஏடு வச்சுருக்கிறாரு. ஒரு நல்ல தாடியுடன் அவரினுடைய சிகை, அதை நம்ம ஒரு பெரிய கொண்டையாக அணிந்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா முத்திரைகள், இப்போ வைஷ்ணவர்கள் பார்த்திங்கன்னா கையில் சங்கு சக்கர முத்திரை எடுத்துப்பாங்க. ஸோ தீட்சை எடுத்துக்கிறது அப்படின்னு பெயர். ஸோ வள்ளுவர் சிரசில் தான் அவர் தன்னுடைய தீட்சையை எடுத்துட்டாங்க. நமக்கு எப்படி வைகாசி அனுஷம் மகா பெரியவாளுக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம ஒரு குரு பூஜை பண்ணுறோமோ, அதே மாதிரி இவர் பிறந்தது வைகாசி மாதத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் தான். நிறைய மகான்கள் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் அவங்க பிறந்ததை நம்ம பார்க்கலாம். ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், 63 நாயன்மார்களில் 64வது நாயன்மாராக திருவள்ளுவரையும் போற்றுகிறார்கள். திருவள்ளுவருக்கு சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் இங்கே திருவள்ளுவருக்கும் செய்து வருகிறோம். இத்திருக்கோவிலில் ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன், நவக்கிரகம், ஆஞ்சநேயர், காலபைரவர், சனீஸ்வரர் தனி சன்னதி, விநாயகர், சப்தகன்னி, கருமாரி, இவர்கள் அனைத்து சன்னதிகளும் இங்கே இருக்கிறது. கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் 63 நாயன்மார்கள் விழா நடைபெறும். அந்த விழாவில் இங்கிருந்து திருவள்ளுவர் பெருமானும் சாமி புறப்பட்டு அந்த 63 விழாவில் கலந்து கொள்வது வழக்கம்.
உலகத்தில் வந்து நம்ம எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத ஒரு 2 அடியில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய செய்யுள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் இந்த 3லையுமே அவர் வகுத்து வச்சிருக்கிறாரு திருக்குறளில். அது அந்த அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறதுக்கே தனியாக இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. நீங்கள் மண்டபத்துக்குள்ளே போனீங்கன்னா அவர் இயற்றின அந்த திருக்குறள் எல்லாமே அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபத்திற்கு பேரே அறம் பொருள் இன்பம். இது வந்து ஒரு சின்ன ஒரு கோவிலாக தான் இருந்தது. அதற்கு பின்னாடி இப்படி வந்து ரொம்ப அழகாக நமக்கு வடிவமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்கோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுங்க. இந்த ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு வந்து மகானை வந்து தரிசனம் பண்ண வைங்க. குருவினுடைய அருள் இருந்தாலே எல்லா திருவருளும் பின்னாடி நமக்கு வரும். அதான் மாதா பிதா குரு, அதற்கு பின்னாடி தான் நமக்கு தெய்வத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பிள்ளைங்க படிக்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து அவசியம் ஒரு வியாழக்கிழமையில் இங்கே கூட்டிகிட்டு வந்து குருவினுடைய திருஷ்டின்னு சொல்லுவோம், குருவினுடைய பார்வை பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வள்ளுவரினுடைய சன்னதி முன்னாடி நின்று அவரினுடைய பார்வை பட்டாலே போதும். ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும். ஒரு குடும்ப பெண்கள் வந்து குடும்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனோதைரியம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாசுகி அம்மையாரினுடைய சன்னதிக்கு அவசியம் வரலாம். ஸோ அந்த அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மண்டபத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மோகேஷ்குமார்.